ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அலாரம் வச்சு எந்திரிப்பார். எந்திரிச்சதுக்கப்புறம் ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் நேரமாக வந்து கிளம்புவார். அவங்க பாட்டி அப்போ தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்க வச்சுருக்க கீயை வந்து எடுத்துடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போவார். கீ எடுப்பார். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு தான் அல்சைமர் நோயில் எல்லாம் மறந்துடுவாங்களே, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே கேட்டை லாக் பண்ணிட்டு போகலாங்கிற ஐடியான் இருப்பார். அதுக்கப்புறமேட்டு மேலே போயிட்டு அங்கே ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் இருந்துட்டு ஒரு புக்கு ஒன்று வந்துட்டு எடுப்பார். அந்த புக்கை எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு வெளியே வந்துட்டு கேட்டை வந்துட்டு லாக் பண்ணிட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு இவங்க ஷாப் ஒன்று வச்சுருப்பாங்களே, இந்த டம்ப்ளிங் அந்த இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து அந்த புக்கில் இருக்கலாம் ஒன்று எழுதியிருப்பார். அந்த புக் என்னென்னா மெடிசன், இந்த நாட்டு வைத்தியம்லாம் சொல்லுவாங்களா, அந்த அவங்க ஊரில் இருக்கிற மாதிரி புக் இது. அதை எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு டே இங்கே என்னடா தனியாக உட்காந்து பண்ணுறா அப்படின்ட்டு அந்த புக்கு வாங்கிட்டு பார்ப்பார் என்னதுன்ட்டு. டே நீ வந்துட்டு எனக்கு மெடிசன் வாங்குறதுக்கு வந்துட்டு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குவார். தான் இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போதுட்டு அவங்க வந்துட்டு கேட்பான், டே உனக்கு எதனா டிசீஸ் இது வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அடுத்து அந்த சீன் கட் பண்ணிடுவாங்க. அடுத்து இங்கே பார்த்தோன்னா அந்த லேடி வந்துட்டு இந்த பாட்டி வந்துட்டு கூப்பிடுவாங்க. டே எங்கடா போனால் கதவு திறக்கணும்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைம் என்னாச்சுன்னு தெரியலன்றோடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு திங்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு கேட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு கீ அந்த பாட்டிகிட்டு இருக்காதுல்ல. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தான் சொல்லும், அவன் ஆல்ரெடி அவன் வெளியே போயிட்டான் பாட்டி, வெளியே லாக் பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு ஹீரோயினி வீட்டில் அவங்க அண்ணா வந்திருப்பான். எங்கள் அண்ணாட்டு டே பேக்கில் நீ கண்டதெல்லாம் வச்சுட்டு போடுங்க போய் வெளியே வச்சுட்டு வா அப்படின்னோடனே நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுவான். எப்போ பார்த்தாலும் வில்லங்கமாகவே கொடுப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு டே என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடு அப்புறம் வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இது சும்மா இதுதான் நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி கூட்டி என்னென்னு படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி படித்து பார்ப்பாரு. அதை ஓப்பன் பண்ணி அதை படிக்க வச்சு பார்க்கும்போதுட்டு அது என்னென்னா, நீ வந்துட்டு எல்லா இதுலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு ப்ரைஸாக உனக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சீட் கிடச்சிருக்கும். அது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இவன் தான் நிறைய இது இன்வைட் பண்ணுவான்ல, அதனால பார்க்கும்போதுட்டு எம்ஐடியில் வந்து சீட் கிடச்சிருக்கோம். எங்கள் அம்மா வந்துட்டு என்னது எம்ஐடிலேயே கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் தான் என் பையன் பாரு எப்படி ப்ரூவ் பண்ணிட்டா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு எவ்வளோ மணி செலவானாலும் யூஎஸ் போகிறதுக்கு நான் பார்த்துக்கிறேனே, அப்பா இதெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க அப்படின்னு. என்னது கவர்மெண்ட்டே பார்த்துக்குமாயி ஜாலி பாருங்க எப்படி சூப்பராக இது பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அப்பா நான் விட்டுட்டு சொல்லணும் வாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஹீரோயினி வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த புக் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் சவுண்டு கேட்குற மாதிரி. அவங்க மம்மி வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ உண்மையாகவே லூஸு தான், இவ்வளோ மார்க் கம்மி எடுத்துகிட்டு எப்படி தான் இவெல்லாம் இப்படி சிரிக்கிறான்னு தெரியல, இங்கே ஒரு இன்னொருக்க சிரிச்சா அவளம் தான் அப்படின்னு. எங்கள் அப்பா கம்முட்ரா அவள் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்பார். என்னங்க பிரேக், இங்கே பார் ரோல் மாடல் இங்கே உட்காந்துருக்கான், அவளுக்கு அங்கே உட்காந்து என்ன வேலையா, இவனை வந்து பார்க்க சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய ரோல் மாடல் உட்காந்து இருக்கிறான் அப்படின்னு. அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, சொல்லுடா ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவன் ஒரு இது காமிப்பா, அது என்னென்னா அவனும் ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று வச்சுருப்பான். அதில் பார்ட்னராக இவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்க மாதிரி 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பான். என்னடா நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிற என்னன்னா ஆமாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன் நீ வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறான் அவனோட சேர்ந்துன்னா, அம்மா உன் பையனோட டேலண்ட் பற்றி உனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு 1996 அவங்க வாழ்கிற கதை மாதிரி. அப்போ வந்துட்டு நம்ம செல்ஃபி ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்க மாதிரி அவன் வந்து காமிப்பான். அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ 100 இது கண்டுபிடிச்சாலும் இருக்கிறீங்களா இது வேஸ்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கீங்களா, நீ எதுக்கு கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணுற, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். ஏன்டா நீ தனியாக ஒரு வழியில் போகலான்னு பார்க்குறேன், இங்கே போய் எம்ஐடியில் சீட் கிடச்சிருக்கு, நீ போய் இதை போய் லாஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறியா, ஒழுங்காக நாங்கள் சொல்கிறது கேள்வினோடனே, அம்மா என் ட்ரீமே இதுதான், சின்ன வயசுலேருந்து நான் இதான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா கோச்சிட்டு போகிறேன். எங்கள் அப்பா வந்துட்டு உன்னோட லைஃப் உன் கையில் இருக்குது, ஆனால் வந்துட்டு நீ இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. அவன் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணும், உன்ட்ட என்னால் பேச முடியாதுன்னு எங்கள் அப்பா கிளம்பிடுவார். அடுத்து வந்துட்டு ஹீரோயினி வருவாங்க, வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணாவுக்கு அந்த 2 பேப்பர் அங்கே இருக்கும். ஒரு இது எடுத்து படிக்கும்போது பாடுறா எம்ஐடிலியா செமதா சூப்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பேப்பரை பார்ப்பாங்க. அந்த பேப்பரில் பார்த்தோன்னா அந்த கம்பெனி, அந்த டெக் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த இது பார்த்தோன்னையும் ஹீரோயின் வந்துட்டு என்னடா கம்பெனிலாம் வேறு ஸ்டார்ட் பண்ண போறியான்னு அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணா வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இந்த இது 2 இதில் வந்துட்டு நீ வந்துட்டு எதனாவது ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க.
நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அதை வாங்கிட்டு என்னன்னா நம்ம இங்கி பிங்கி பாங்கி மாமா இது பிக்மி அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இது வேணாம் என்ன இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா நினச்சதையே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ தான் என்னோட உண்மையான சிஸ்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமே இருந்தாலும் அது எம்ஐடிடா, அதை எப்போ நான் மிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அவன் இதை பார்த்துட்டு இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினி மனசுலேயே நினைப்பாங்க இவனோட இதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டுருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றிருக்கும். இவனையே பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து அவன் எடுத்தது செல்ஃபி ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது 21 வயசில் எல்லாத்துக்கும் ஃப்யூச்சரை பற்றி ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினி வந்துட்டு ஒரு இது வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு ஆல்ரெடி வீட்டில் பிரச்சனைன்னு கஷ்டமாக இருக்கும். அப்புறமேட்டு இதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுத்துரும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் மார்க் கம்மியாக இருக்குங்கள 100 டைம்ஸ் இம்போசிஷன் வேறு எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஹீரோவை எவ்வளோ சொல்லி பார்த்தா ஆனால் இங்கே கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னது x = 50 என்னது மறுபடியும் இப்போ தப்பாக இது பண்ணிட்டு இம்போசிஷன் வாங்க போகிறேன்னு அவள் ஆல்ரெடி சோகமாக இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹேரை கட் பண்ணி அந்த பொண்ணை பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கும். அடுத்து ஸ்கூலில் கிளாஸில் டீச்சர் நடத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதை வச்சுட்டு இல்லை உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக படிக்கிற வேலையை பற்றி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஏன்டா அப்படின்னு சொன்னோடனே நீ தான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கல, ஒழுங்காக நான் மேக்ஸு கம்மியாக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் இது முடிஞ்ச அப்புறம் வீக்கெண்டில் எல்லாமே டைமே இது பண்ணிட்டுருந்தா எப்போ தான் நான் ஃப்ரீயாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகிற வழியே பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு வேணால் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. இந்த மாடல் டெஸ்ட்டில் நீ ரொம்ப கம்மியாக எடுத்திருக்க, அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீ வேணா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு மாடல் டெஸ்ட்டில் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போடா எது உனக்கு பிங்க் கலர் வேணுமா இல்லை ரெட் வேணுமா, நீ ஃபஸ்ட்டு பேசாத, நான் சொல்கிறத கேளு, எனக்கு நீ ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணு, நீ இந்த டைம் 20 மார்க் பாயிண்ட் அதிகமாக எடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ அப்படிலாம் என்னால் முடியாது, ஆக்சுவலாக 20 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு இதில் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து சார் புக் எடுத்துகிட்டு இந்த பேஜ் இந்த பொண்ணுகிட்ட புக் இருக்காது. அப்புறமேட்டு இவனோட புக்கை கொடுக்குவான். கொடுத்தோன்னே அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது கொடுத்தனால. அப்புறம் இவனுக்கு ஃபுட்பால் அந்த பொண்ணு கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ ஏன் அந்த பேலட் டான்ஸில் செலக்ட் ஆகலை, அதனால் அங்கே எல்லாம் இங்கிலீஷ் நாட்டுக்காரங்க தான் அதிகம் இருப்பாங்களா யூஎஸ்ஏ இது, அதனால உனக்கு இங்கிலீஷ் பிகாஸ் சரியாக தெரில, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ ஃப்ரீயாக இருக்கும் என்கிட்ட இருந்தேன்னா எந்த ஹெல்ப் வேணால் கேளு, நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகிடும். அடுத்ததில் பார்த்தோன்னா ஹீரோயினிட்ட இந்த ஸ்டோன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவார், நீ இதை பற்றி ஏன் பேசுகிற, அது கிராண்ட்மா பார்த்து சொன்னாங்களே அது அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் நீ என்னை படிக்க சொல்கிறாது, எங்கள் மம்மி சொன்னாங்களா அவங்க பார்த்துப்பாங்க, என் கிரேடை பற்றி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க. அதுக்கு பிகாஸ் இது உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு 2 பேரும் ஒட்டுக்காவே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க சொன்னது ரொம்ப சவுண்டெல்லாம் இருக்காது, லோவாக தான் இருக்கும், அதனால சாரி சொல்ல மாட்டாங்க. அடுத்து நான் புதுசாக ஒரு கேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் வாங்கடா பார்க்கலான்னு கூப்பிட்டா யாருமே வரவே மாட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் படிக்க போகிறோம்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு வா ஒழுங்காக பைக்கில் ஏறி ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வீட்டில் தான் படிக்கிறதுக்காக போவாங்க 3 பேரும். போடா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் போய் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் அவன் மட்டும் தனியாகவே நின்றுருப்பான். அடுத்து ஹீரோயினி வீட்டில் பார்த்தோன்னா எங்கள் அம்மாவும் ஹீரோயினியோட சேர்ந்து படித்தானா இவ்வளோ கொஞ்சம் படிக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓகே படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அதான் அவன் சொல்லிட்டான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளம்னு அப்படின்னோடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினி என்னால் முடியாது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அடுத்த ப்ராப்ளம்னு போடும்போது எங்கள் அம்மா எனக்கு தெரியும் போடுவாங்க. கடைசியில் ஹீரோயினி அப்பவும் படிக்காமல்
தூங்கிக்கிட்டே தான் இருக்குவாங்க. எந்த ப்ராப்ளமும் போடாமல் சும்மாவே உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் தெரியாது. சரி ஒன்றும் இது இல்லை, இதை ஹீரோயினி தான் சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் அப்படின்ட்டு இதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னே, எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, என்னால் எந்த யூனிவர்சிட்டி சீட்லாம் வாங்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு படித்து இது பண்ணி வாங்கணும், ஏன் ஆனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணு அப்படின்னு. எனக்கு இப்போ போடுறதுக்கெலாம் முடியல, ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே யாரோ டிவி போட்டிருப்பாங்க. அவங்க அம்மா இப்போ அதை நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போவாங்க. டே நீ உங்கள் அம்மாட்ட உண்மையாகவே சண்டை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிப்பான். ஹீரோயினி அப்பவும் சோகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கேன், இப்போ வந்துட்டு என்னால் எந்த இதுவும் படிக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது, இதிலிருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு இதில் வந்துட்டு ரொம்ப லோவாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தோன்னா இவன் வந்துட்டு மைக் வச்சுட்டு அவன் வாங்கிட்டு இருந்த சீடி வச்சு பாட்டு படிப்பான். அவன் ரூமில் இருந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவார். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உட்காந்துட்டு அவன் ரூமில் இருந்து தானே வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவன் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவான், என்னது எல்லாம் என்னோட திங்ஸ் எங்கே டோர் உடச்சி எடுத்துகிட்டு வரீங்க, நான் தான் சொன்னேன்ல என்னோடது எது டச் பண்ணாதீங்கன்னு, இங்கே பரவாது ஒன்று ஒன்றா இருக்குது, இது அந்த அங்கிள் வாங்கி கொடுத்து இந்த அங்கிள் வாங்கி கொடுத்து இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு நீ வந்துட்டு எதுவுமே படிக்கவே மாட்டேங்கிற, ஃபஸ்ட்டு ஒழுங்காக படி, அப்புறமா பார்த்துக்கலாம், சம்பாதிக்கிறதெல்லாம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு எங்கே போனீங்க, இப்போ தான் என் டேட்னு உனக்கு தெரிஞ்சது ரொம்ப லேட் அப்படின்னு. ஆமாடா இது அப்பனுக்கு பையனுக்கு இருக்கிற இது வந்துட்டு உனக்கு தெரியாது, எப்பயுமே நான் அப்பனா தான் இருப்பேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ வந்துட்டு உன்னோட இதை ப்ரூவ் பண்ணோன்னே ஹீரோக்கிட்ட கூட சேர்ந்துட்டு என்ன பிஸ்னஸ்க்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டு மணி சம்பாதிக்கலான்ட்டு இருக்கிறியா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு அவங்களோட சேர்க்கறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு வந்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். இது ஒன்றும் அவன் எனக்கு பணமாக ஒன்று இதெல்லாம் கொடுக்கலாம், அவனோட கிஃப்ட் இதுதான், நீங்கள் வந்துட்டு அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அடுத்து வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு திட்டிகிட்டே இருந்தனால இன்னொருத்தையும் கால் பண்ணி அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணார்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் எங்களுக்காக தான் இது பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னொன்னையும் அவங்க அப்பா ஃபோன்கிட்ட பேசுனால அவனை அடிச்சிருவான். அதனால கோவத்தில் வந்துட்டு அவன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அவன் ஓடி வருவான் அழுதுகிட்டே. அடுத்து வந்துட்டு ஹீரோ வீட்டை காமிப்பாங்க. ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனோடனையும் அவங்க பாட்டி வந்துட்டு அவங்க கிச்சன்லேருந்து வந்துட்டு எங்கடா என் கீயே காணா, எங்கே பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை, நீ இது எடுத்துகிட்டு போயிட்டியே, என்ன எதுக்கு நேரமாக போனேன், டோர் வேறு லாக் ஆகிருந்துச்சு, என்னால் எங்கேயும் போக முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு பாட்டி நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு, டே ஷாப் இருக்குல்ல, நீ வந்துட்டு நீ எழுப்ப வேண்டியதானடா, இங்கே பாட்டி இப்போ வந்துட்டு நிறைய செஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு மார்னிங் அதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, படிக்கிற வேலையை பாரு, ஒழுங்காக படிக்கணும் சரியானோனையும். பாட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கானோன்னு, ஏன் எனக்கு என்ன ஞாபகம் இல்லாமல் இருக்கணும், நீ என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக கீ கொடு அப்படின்னு, உண்மையாகவே எந்த கீயும் என்கிட்ட இல்லை, நான் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன்னு அப்படிம்பாரு. எங்கள் பாட்டி தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கீயை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கையில் வந்துட்டு எடுத்து வைப்பார். அடுத்த சீனில் பார்த்தோன்னா ஹீரோயினி வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு சூப் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பியானோ கிளாஸில் கம்மி நீ வந்து ஜாயின் பண்ணு, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ வந்துட்டு ரன்னிங்கில் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸில் குட்டாக மெயின்டைன் பண்ண, பட் ஆனால் இப்போ வந்துட்டு உன்னால் ஓட முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால நீ பியானோ கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணினா அதில் வந்துட்டு உனக்கு 20 பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நான் சொல்கிற ஐடியா வந்துட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்க டேடிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க டேடி வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, அதுக்கு வந்துட்டு என்ன கன்ஃபியூஷன் இவரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லுவார். ஆனால் வந்துட்டு ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு யாருக்காக சொல்கிறேன், உனக்காக தான் சொல்கிறேன், நீ ஏன் எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோயினுக்கு மறுபடியும் கோவம் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு, ஆமாம் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்னா ஸ்கூலுக்கு போகாத, அங்கே போகாத, போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இங்கே லிட்டில்ஸ் கேம் சென்டர் போயிட்டு அதை போய் கற்றுக்கோ அப்படின்னு நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே கிளாஸ்க்கு வந்து பார்த்தா ஹீரோயினி வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு வந்துருக்கவே மாட்டாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு போயிட்டு எங்கே அவளை காணோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்து சொல்லுவான், ஏன்னா அவளுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் அவளை அங்கே காணோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஹீரோயினி வீட்டில் பார்த்தோன்னா அவங்க அம்மா இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இருந்த கம்பெனியில் வந்துட்டு லெட்டர் வந்திருக்கும். அதில் என்னென்னா இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நிறைய நாள் லீவ் ஆனனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பாவும் சாரின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் கஸ்டமர்
இருக்கனால அவனோட ட்ரீமை நடக்கிற மாதிரி அந்த இது காமிப்பாங்க அந்த பேப்பர்ஸை. அப்புறம் இவன் இன்னும் ஸ்கூலுக்கு போகவே இல்லைன்னு சொல்லி டீச்சர் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அவன் இன்னைக்கு வரவே இல்லை, நானும் இவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கத்திட்டு இருப்பாங்க. அம்மா வந்து கவலைப்படாதீங்க, நானும் அவனும் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் தேடிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போவாங்க. ஹீரோ வீடு போனோம்னா ஹீரோ வீடு வந்துட்டு பூட்டியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கே அந்த கண்ணாடி போட்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கே போயிட்டு அந்த கேஸில் பாட்டு போட்டு 2 பேரும் கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அண்ணா போயிட்டு கூப்பிட்டதுக்கு நான்லாம் வரமாட்டேன், என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு ஆன்ட்டி வந்துட்டு எதுவும் தப்பாலாம் சொன்னேன். அவங்கள ஃபஸ்ட்டு வாயை மூட சொல்லு, எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி திட்டிகிட்டே இருக்காங்க, அவங்கள பற்றி என்ன தெரியும், உன்னை வச்சு தானே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்டதுக்கு அப்பவும் வரவே மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு சரி விடு, அவள் இங்கே இருந்துட்டு போகிறா, இது உன் ஃப்ரெண்டு விடு, நீ எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம், நான் இருக்க முடியாது, பட் ஆனால் நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு எல்லாமே உனக்காக தான் பண்ணிருக்கேன், ஆனால் பேரண்ட்ஸ் பேச்சு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னைக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டச்சிங்காக வந்து பேசிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரிட்டு ஆகிடுவாங்க. அப்புறமேட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறமேட்டு அவங்களும் வந்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அவங்க அம்மாட்ட கன்ஃபியூஸ் பண்ணுவோம், அப்பயும் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கையில் வந்துட்டு புண்ணாயிடும். அதுக்கப்புறமேட்டு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் நாளைக்கு ஷாப் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரொம்ப வலிக்குதுட்டா அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஆயில்மெண்ட் வந்துட்டு போட்டு விடுவான். போட்டு விட்டோடனே அதுக்கப்புறமேட்டு அந்த கீ எடுத்துட்டு அந்த பாட்டி இதில் வச்சுட்டு அவங்க பாட்டியோட கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதுட்டு அவனோட காலேஜுக்கு வந்துட்டு தனியாக எங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு டப்பாவில் அமௌண்ட்டு சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு பாக்ஸில் பார்த்தோன்னா அவனோட லைஃபுக்கு அப்படின்ட்டு அது தனியாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பாட்டி வந்துட்டு சேமிச்சுட்டே வச்சுட்ருப்பாங்க. இதை பார்க்கும்போதுட்டு அவனுக்கே மனசு ரொம்ப டச்சிங்காக போயிடும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் பாட்டி செஞ்செல்லாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டு எப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் இவங்களாம் வந்து ஹீரோ வந்துட்டு என்ன நீங்களான்னு ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இதை பற்றி பேசியிருப்பாங்க. எங்கள் கிராண்ட்மா இல்லாமல் நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தேங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு இந்த உன்னோட அந்த ஸ்டோன் இருக்குல்ல கழுத்தில் போடுவோம்ல, அந்த இதை இவன் கொடுப்பான். ஹீரோயினி அந்த ரெட் கலர் சூஸ் பண்ணாங்களா அதை கழுத்தில் போடுறதுக்காக அந்த இதை வந்துட்டு கொடுப்பான். அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் ஹீரோ வந்துட்டு தேங்க் பண்ணுவார். இதோட முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.